எட்டாம் வகுப்பு மாணவர்களே வணக்கம்ப்பா. இயற்கணிதம் பயிற்சி 3.3 உள்ள ஃபஸ்ட்டு சம் விரிவாக்குகளை ஒரு 4 கணக்கு கொடுத்துருக்காங்கப்பா. அதை நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த பயிற்சிக்கு தேவையான முற்றொருமைகளை என்னென்ன பயன்படுத்த பாருங்கள். a + b ஹோல் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு a² + 2ab + b². a - b ஹோல் ஸ்கொயர்டு எப்படி இருந்துச்சுன்னா a² - 2ab + b². a² - b² ஈக்குவல் டு எப்படி எடுக்கலாம்னா a + b இன்ட்டு a - b. இது x + a இன்ட்டு x + b இருந்துச்சுன்னா அது x² + a + b இன்ட்டு x + ab எழுதலாம். ஓகேவாம்மா? இந்த 4 முற்றொருமை பயன்படுத்தி ஒவ்வொரு கணக்கும் செய்வோம். ஃபஸ்ட்டு சம்பா 3m + 5 ஹோல் பவர் a². இது எந்த மெத்தடில் இருக்குன்னா நமக்கு என்ன a + b ஹோல் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு a² + 2ab + b². நமக்கு இங்கே இருக்கிற முற்றொருமையில் 4 முற்றொருமை ஃபஸ்ட்டு முற்றொருமை மாதிரி இருக்குது. இங்கே ஏக்கு பதிலாக என்ன இருக்குது? ஏக்கு பதிலாக 3m, பிக்கு பதிலாக நமக்கு 5 இருக்குது. சரியாப்பா? இப்படி கொடுத்து நம்ம இதே மெத்தடில் நம்ம விரிச்சு எழுத போகிறோம். பாருங்கள், இதை மறுபடியும் எழுதிக்கோங்க. 3m + 5 ஹோல் ஸ்கொயர்டு. ஏக்கு பதிலாக கணக்கு கொடுத்தது அப்படியே எழுதிக்கும். 3m போடுறோம், பிக்கு பதிலாக 5 ஈக்குவல் டு ஏ இருக்க இடத்துல 3m போடுங்க. 3m சேர்த்து ப்ராக்கெட் போடணும். வெறும் 3m ஸ்கொயர்னு போட்டிங்கன்னா தப்பு. அது எம்முக்கு மட்டும்தான் அதனுடைய அடுக்கு 2 இருக்கும், 3 இருக்காது. இப்படி எழுதவே கூடாதுப்பா. எப்போயுமே இங்கே ஏ இருக்க இடத்துல ஒரு நம்பரும் லெட்டரும் வந்துச்சுன்னா ஒரு மாறியும் வந்துச்சுன்னா நம்ம அதை 2 ப்ராக்கெட்டாக போட்டு மேலே அடுக்கு போடணும், 2 போடணும். சரியாப்பா? அடுத்து ப்ளஸ் 2 ப்ராக்கெட் ஏக்கு 3m இன்ட்டு பிக்கு 5 ப்ளஸ் b² 5 அடுக்கு 2. ஓகேவாப்பா? இப்போ பாருங்கள், 3m ஸ்கொயர்டு. 3mனா 3m பெருக்கல் 3m எழுதணும். அப்போ நம்ம 3 பெருக்குனா 9, m பெருக்குனா அது m அடுக்கு 2 எழுதணும். ஏன்னா என்னது அடுக்கு இங்கே என்ன இருக்குது? 1 இருக்குது. அடிமானம் சமம்னா அடுக்கு என்ன பண்ணணும்? கூட்டணும். அடுத்து ப்ளஸ் இங்கே நம்பர்ஸாக ஃபஸ்ட்டு பெருக்குங்கப்பா. என்ன வரும்? 7 6, 6 30. எத்தனை எம் இருக்குது பார்த்தோம்னா ஒரு எம் தான் இருக்குது. அடுத்து லாஸ்ட்டு ப்ளஸ் இங்கே ப்ளஸ் அடையாளம் தான் இருக்குது. 5². 5² என்ன பண்ணணும்? 5 2 தடவை போடணும். அடுத்து 5 25. அப்போனா நமக்கு 3m + 5 ஹோல் ஸ்கொயருடைய விரிவாக்கம் நமக்கு கிடச்சிருச்சு. சரியாம்மா? அடுத்து செகண்ட் சம் 5p - 1 ப்ராக்கெட் ஹோல் ஸ்கொயர். சரியா? அப்போ இதை நம்ம விரிச்சதும் இது என்ன ஃபார்முலானா நமக்கு கொடுத்ததுன்னா முற்றொருமை 4ல் நமக்கு என்ன இருக்குது? ஃபஸ்ட்டு ரெண்டாவது முற்றொருமை மைனஸ் வருதா? ஃபஸ்ட்டு ப்ளஸ்க்கு போட்டாச்சு, இப்போ மைனஸ். அப்படின்னா பாருங்கள், a - b ஹோல் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு a² - 2ab + b². ஓகேடாம்மா? அப்புறம் இங்கே ஏ இருக்கிற இடத்துல நமக்கு என்ன இருக்குது? 5p. பி இருக்கிற இடத்துல 1. அப்போனா ஏ இருக்கிறதுல நம்ம என்ன பண்ணுவோம்? 5p - 1 ஹோல் ஸ்கொயர்டு. இதை நம்ம இதில் பிரதியிடுறோம். சரியா? அப்புறம் ஏ இருக்கிற இடத்துல 5p அதனுடைய அடுக்கு 2. பார்த்தீங்களாப்பா? நமக்கு ஒரு நம்பரோ லெட்டர்ஸ் மட்டும் வந்துச்சுன்னா அப்படியே போடலாம். நம்பரும் மாறி வந்துச்சுன்னா ஹோல் பவர் போட சொல்லியிருக்கோம். அடுத்து -2 ஏக்கு 5p பிக்கு பெருக்கல் போட்டு 1. இது ஒரு ப்ராக்கெட்டுக்குள்ளே போட்டு வச்சுக்கணும். சரியாம்மா? அடுத்து ப்ளஸ் 1 அடுக்கு 2. 1 தானே நம்ம கொடுத்துருக்காங்க, அதனால் போட்டலாம். 5pன்னு என்னது? அப்புறம் ஹோல் ஸ்கொயர்னா 5p பெருக்கல் 5p 5 25. அதற்கடுத்து p அடுக்கு 2 கழித்தல் நமக்கு இங்கே கழித்தல் எழுதினாக்குன்னா கழித்தல் போகிறோம். இப்போ பாருங்கள், இதை பெருக்குங்க. 2 10. பைத்தோன் 10 1 பெருக்குனாலும் 10 தான். அடுத்து p மாறி பார்த்தோம்னா p. அடுத்து ப்ளஸ் 1 ஸ்கொயர் 1 2 தடவை போட்டால் 1 தான் நமக்கு. இப்போ இதுக்கு மேலே நமக்கு சுருக்க முடியாது. இங்கே 2 படி 1 படி நமக்கு மாறிலி கிடச்சிருச்சு. ஓகேம்மா? அடுத்தது மூன்றாம் சம்ப்பா. மூணாவது ஃபார்முலா இல்லை, 4வது ஃபார்முலா பாருங்கள். என்ன வரும்? x + a x + b ஈக்குவல் டு x² + a + b இன்ட்டு x
ப்ளஸ் ஏபி. இந்த ஃபார்முலா தானே பயன்படுத்துவோம். பாருங்கள், இங்கேயும் ஒரே இதாக இருக்கணும், ஒரே நம்பர்ஸ் இருக்கணும். இது மட்டும் வேறு வேறு இருக்கும். ஏயும் பியும் வெவ்வேறு நம்பர்கள். பாருங்கள், அப்புறம் இங்கே எக்ஸுக்கு எதுனா இருக்கலாம், 2 எண் எடுத்துக்கலாமா? அடுத்து ஏங்கிறது என்னது, இங்கே ப்ளஸ் இருக்கணும். இந்த 2 ப்ராக்கெட்டும் எப்படி இருக்குன்னா ப்ளஸ். அப்படி இல்லைன்னா அங்கே மைனஸ் இருந்துச்சுன்னா அந்த நம்பரோடு அதே எடுத்துக்கோங்க. -1 b = 3. சரியாப்பா? இப்போ ஃபார்முலாவில் பிரதிங்க எக்ஸுக்கு பதிலாக 2n போடுங்க. 2n ஏக்கு பதிலாக -1 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக என்ன வரும், 2n + 3. இப்போ இந்த சைடு பிரதிடுவோம். எக்ஸுக்கு பதிலாக 2n அதனுடைய அடுக்கு 2. சரியாப்பா? அடுத்து ப்ளஸ் ஏயோட மதிப்பு -1 ப்ளஸ் பியோட மதிப்பு 3. எக்ஸோட மதிப்பு என்னப்பா, 2n. அடுத்து ப்ளஸ் ப்ராக்கெட், ஏன்னா 2 நம்பர் கொடுக்குறோம், ஆனால் ப்ராக்கெட் போட்டு -1 பெருக்கல் பியோட மதிப்பு 3. ஓகேடாப்பா? இப்போ இங்கே என்னது, 2n அடுக்கு 2. நம்ம எல்லா கணக்கிலும் பார்த்ததான் 2n பெருக்கல் 2n போடுவோம். ஏன்னா ஒரு 2 4 n அடுக்கு 2. அடுத்து நம்பர்ஸ் இங்கே நம்ம இருக்குது, ப்ளஸ் இருக்குது. இது +3, இது -1. ஆனால் என்ன பண்ண போகிறோம், கழிக்க போகிறோம். கழிக்கும்போது பெரிய நம்பரின் அடையாளம் என்ன வரும், இங்கே 2. சரியா? இங்கே 2 இருக்குது, இங்கே வெளியே ஒரு 2 இருக்கா. அப்போ 2 4 ப்ளஸ் 4n. அடுத்து என்ன அடையாளம்னா, இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா பெருக்கல். 1 3 பெருக்குனா 3. என்ன 3, 1 3 3. அதில் என்ன இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது. அப்போனா -3. சரியாம்மா? இந்த கணக்கு இதோட முடியாது. அடுத்து 4வது கணக்கு நமக்கு 45 p2 - 25 q2. இப்போ 49 வரும். இங்கே 4 விட்டு தாண்டமா, 4 p², 4 p2 - 25 q2. இப்போ பாருங்கள், இது நமக்கு p அடுக்காக இருக்குது. இது நமக்கு இங்கே கொடுக்குற இந்த பக்கத்தில் இருக்க நம்பர் ஒரு வர்க்க எண்ணாங்க தான் இருக்கும். அப்போ இதில் 4 எப்படி எழுதிக்கலாம்னா, 2 p2 எழுதலாமாப்பா, -25 வர்க்கமூலம் 5 5 எழுதிக்கலாமா? அடுத்து q2. இன்னும் இதை எப்படி எழுதிக்கலாம்னா, 2p அதனுடைய அடுக்கு 2 -5 q2 எதுக்கலாமாப்பா? இப்போ நமக்கு இது என்ன ஃபார்முலானா, a² - b² a + b இன்ட்டு a - b அப்படி எழுதலாமாப்பா? இப்போ a இருக்கிற இடத்துல இங்கே என்ன இருக்குன்னா 2p அதனுடைய அடுக்கு 2 -pq2. இப்போ இப்படி தான் இருக்குது. ஏக்கு பதில் என்ன இருக்குது நமக்கு, 2p, பிக்கு பதிலாக 5q. இப்போ நம்ம இது விரித்து எழுதினோம்னா ஏக்கு பதிலாக 2p + 5q. இன்னொன்று நமக்கு என்ன கிடையாது, 2p - 5q. ஓகேவாப்பா? நம்ம என்ன கொண்டு வந்திருக்கோம், எதுலேருந்து, 4p² - 25q² நம்ம இப்படி விரித்து எழுதிட்டோம். ஓகே ஆடாமா? தேங்க்யூ.